ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம். இந்த மாதத்தின் கிரக நிலைகள்னு பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாய் பகவான், மிதுனத்தில் புதன் பகவான், சூரிய பகவான், கடகத்தில் சுக்கிர பகவான், குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான். இந்த மாதத்தின் விசேஷங்கள் என்னன்னு பார்த்தா 14ஆம் தேதி இந்த மாதத்தினுடைய அமாவாசை தினம், 26ஆம் தேதி மொஹரம் பண்டிகை, 29ஆம் தேதி இந்த மாதத்தினுடைய பௌர்ணமி தினம். இது எல்லாத்துக்கும் மேல ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டுக்கு பயிற்சியாராரு. 12 வருஷத்துக்கு அப்புறம் உச்சத்தை அடையக்கூடிய குரு பகவானின் பயணம் கடக வீட்டிற்கு. எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த குரு பயிற்சி எப்ப நமக்கு சித்திரை மாசம் பிறக்கும், வைகாசி மாதம் பிறக்கும், வைகாசி பிறந்த குரு பகவான் பயிற்சி ஆயிடுவாரு, குரு பயிற்சி ஆனா எல்லாருக்கும் நன்மையே தருவாரு அப்படின்னு நிறைய பேர் காத்துட்டு இருந்தோம். நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த குரு பயிற்சி இந்த ஜூன் 2ஆம் தேதி. நவ கிரகங்கள்ல முழுமையான சுபர்னு பார்த்தா அது குரு பகவான் மட்டும்தான். ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவானின் ஆலயங்களும் நவ கிரகத்திற்கான ஸ்தலங்களும் எப்படி மக்கள் வெள்ளத்தில் நிரம்பு வழிய போகுதுன்னு நம்ம பார்க்கதான் போறோம். கோயில்கள் அத்தனையும் ஸ்தம்பிக்க போகுது. குரு பகவானின் பயிற்சிக்காக மக்கள் அனைவரும் குரு ஸ்தலங்களுக்கு போய் வழிபட்டுட்டு வர போறாங்க. அதுல முதன்மையான குரு ஸ்தலம்னு பார்த்தா திருச்செந்தூர் முருகன் தான். இந்த மாதம் திருச்செந்தூர் முருகனுக்கு கொண்டாட்டமான கோலாகலமான மாதம்னு சொல்லலாம். 12 ராசிகளுக்குமான குரு பயிற்சி பலன்கள் தனியாவே நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோஸ் இருக்கு, பார்க்காதவங்க பாருங்க. குரு பகவான் என்னென்ன பலன்களை தருவாரு, ஒரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் தருவாருன்னு அடுத்தடுத்த மாத வீடியோலையும் நம்ம கண்டினியூஸா பார்க்கலாம். நம்ம சேனல்ல நான் பேச ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய பேர் உங்களோட ஆதரவை கொடுத்துட்டு இருக்கீங்க. கால் பண்ணி விஷ் பண்றீங்க, மெசேஜ் பண்ணி விஷ் பண்றீங்க. உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜென்ரலா ஆன்மீகம் ரீதியா சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்தா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், உங்களுடைய ஹாரோஸ்கோப் செக் பண்ணிக்கணும் அப்படின்னா கீழே இருக்க என்னோட மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, பார்க்கலாம். இனி 12 ராசிகளுக்குமான ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உச்சத்தை அடைந்த குரு பகவானை போலவே உச்சக்கட்ட புகழை அடைய போகும் கடகராசிக்காரர்கள். நீங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட். உதவின்னு வந்தவங்களுக்கு நீங்க மறுத்ததே கிடையாது. ஏன்னா அவங்க ராசிநாதன் சந்திரன். சந்திரன்னா யாரு? தாய் உள்ளம் கொண்டவங்க. எவ்வளவு கெடுதல் பண்ணாலும் தாய் அவங்களோட பிள்ளைங்களுக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் கடகராசிக்காரர்கள். எதிரியாவே இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதம் என்ன ஆகுது? உங்க ராசியிலேயே வந்து குரு பகவான் உச்சா மாறாரு. ஒரு விதத்துல ஆறுக்குடையவன் குரு பகவான். 6ஆம் இடம்னா சர்வீஸ். அப்ப நல்ல சர்வீஸ் பண்ண போறீங்க. அரசாங்க உத்தியோகம் கிடைக்க போகுது, அல்லது மக்களுக்கான சோசியல் சர்வீஸ் நல்லா பண்ண போறீங்க. அதே நேரத்துல உங்களுடைய 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி தான் குரு பகவான். 6ஆம் இடத்த அதிபதி ராசியில அமரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல ஜென்ம குருவா வந்து ராசியில அமரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓகே தான், வேலிடான பாயிண்ட் தான். இருந்தாலும் உங்களுடைய பாக்கியாதிபதி குரு பகவான் அவர் வந்து உங்க ராசியில அமர்ந்தது 100% யோகம். குரு யாரையுமே கெடுக்க மாட்டாரு. அதுவும் உங்க பாக்கியாதிபதி உங்களுக்கு கெடுப்பாரா? நெவர். இந்த மாதம் உங்க ராசியிலே சுக்கிர பகவானும் இருக்காரு. அப்ப சுக்கிரன்னா என்னங்க? அழகு. சுக்கிர பகவான் யாரு? உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு அதிபதி, உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு அதிபதி. அப்ப எல்லாமே என்ன? உங்களுக்கு லாபம்தான், முழுக்க முழுக்க சுகம்தான். குரு பகவான் வந்து அமர்ந்தது உங்களை ஒரு பெரிய மனுஷனாக்க போறாரு. இவ்வளவு நாள் நீங்க பண்ண நல்லதுக்கு, பண்ண தான தர்மங்களுக்கெல்லாம் சேர்த்து பலன், புண்ணிய பலன்கள் கிடைக்க போகுது. முக்கியமான 3 இடங்களை பாக்குறாரு. 5, 7, 9 நம்ம குரு பயிற்சி வீடியோல டீட்டெயிலா பார்த்திருக்கோம். உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுதுங்க. அவங்கவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே உண்டு கடகராசிக்காரர்களுக்கு. குழந்தை கிடைக்க போகுது, திருமணம் நடக்க போகுது, வேலை கிடைக்க போகுது, நல்ல குடும்பம் அமைய போகுது, பணம்ங்கிற விஷயம் உங்களை தேடி வரப்போகுது. எல்லாரும் பணத்துக்கு பின்னாடி ஓடுவாங்க, ஆனா பணம் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுக்கு ஒரு விடுவு காலம் கிடைக்க போகுது. உங்க ராசியில உங்க ராசிநாதன் இருந்து, ஆட்சியா இருந்து, குரு பகவான் இருந்து, உச்சமாகி சுக்கிர பகவானும் உங்க ராசியில இருக்காரு. அப்போ நீங்க எப்படி இருப்பீங்க? ஒரு பெரிய பொறுப்பை உங்க தலையில தூக்கி வச்ச வெயிட்டோட இருப்பீங்க. எதிர்பாராத பதவி உயர்வு, எதிர்பாராத டிரான்ஸ்பர். இந்த நேரத்துல செவ்வாய் பகவான் உங்களுடைய பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானத்து அதிபதி, அவரு 10ஆம் இடத்துல ஆட்சியா இருக்காரு. அவர் ஆட்சியா இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப உங்களுடைய பாக்கியாதிபதி உங்க ராசியில இருக்காரு. உங்களுடைய செவ்வாய் பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்து அதிபதியும் உங்களை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப எல்லாவித யோகங்களும் கொட்டி கிடக்கு. செவ்வாய் பகவான் உங்களையும் பார்த்து, உங்களுடைய 4ஆம் இடத்தையும் பார்த்து, உங்களுடைய 5ஆம் இடத்தையும் பாக்குறாங்க.
அப்ப தாய் தந்தையருக்கு இவ்வளவு நாள் என்னென்ன மெடிசன் செலவு பண்ணிட்டு இருந்தீங்களோ இனிமே நீங்க பயப்பட தேவையில்லை. செவ்வாய்னா யாருங்க? மங்களகாரகன். இப்ப அவர் உங்களை பாக்குறாரு. சுப நிகழ்ச்சிகள் தடைப்பட்ட அத்தனை கடகராசிக்காரர்கள் வீட்லயும் சுப நிகழ்ச்சி உண்டு. அதே 5ஆம் இடத்தையும் செவ்வாய் பகவான் பாக்குறாரு, குரு பகவானும் பாக்குறாரு. அப்ப குழந்தைக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு 5ஆம் இடத்தை இந்த 2 கிரகங்களும் பாக்குறது, உங்களுக்கு முருகனே குழந்தையா பிறக்க போறாரு. அதே நேரத்துல 6ஆம் இடம், சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடம், உத்தியோகம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடம், அந்த இடத்த சூரிய பகவான் பாக்குறாரு. அரசாங்க முயற்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா சக்சஸ், அதுவும் புதனோட சேர்ந்து. மேக்ஸ்ல டாப் மார்க் வாங்க போறீங்க, மேக்ஸ்ல சென்டம் வாங்க போறீங்க. இல்ல செவ்வாய் பகவான் 10லே ஆட்சியா இருக்கும் போது புதுசா பிசினஸ் பண்ணணும்னா தாராளமா பண்ணலாம். நீங்க என்னென்ன ஆசைப்படுறீங்களோ எல்லாத்துலயுமே டிக் போட்டுக்கோங்க. தடங்கள்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா அத்தனை கிரகங்களும் அத்தனை கிரக நிலைகளும் ஸ்ட்ராங்கா இருக்கு. 10ஆம் இடத்த அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சியா இருக்காரு. சனி பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை. 12ஆம் இடத்த அதிபதி 12ல ஆட்சியா இருக்காரு. சூரிய பகவானும் 12ல எங்க பாக்குறாரு? 6ஆம் இடத்தை பாக்குறாரு. மாதம் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் முழுக்க முழுக்க மகாலட்சுமி வழிபாடு. ஏன்னா மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்க ராசியில அமர்ந்திருக்காரு. என்னதான் சனி பகவானுடைய 3ஆம் பார்வை உங்க லாபஸ்தானத்துல விழுந்தாலும் லாபம் முழுக்க முழுக்க உங்களுக்கு உண்டு. எல்லா விதத்திலயும் லாபம் உண்டு. கொஞ்சம் லேட்டா கிடைக்கும், ஆனா கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்காத விதத்துல கிடைக்கும். அதே நேரத்துல நெகட்டிவ்னு பார்த்தா 2ஆம் இடத்துல கேது பகவான், பேசும்போது பார்த்து பேசணும். 8ஆம் இடத்துல ராகு பகவான். இவ்வளவு நாள் ராகு பகவானுக்கு குருவினுடைய பார்வை கிடைச்சிட்டு இருந்தது, ஆனா இப்ப இல்ல. 8ஆம் இடம் மர்மஸ்தானம், வயிறு பகுதின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது. வயிறு சார்ந்த உபாதைகள்ல இருந்து விடுபடணும். ஏன்னா ஜென்ம குரு வேற, சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பாரு. வயிற்று பகுதியில முழுக்க முழுக்க கவனமா இருக்கணும். நீங்க சாப்பிடக்கூடிய ஃபுட்டை கேர்ஃபுல்லா பார்த்து சாப்பிடணும். மற்றபடி வேற எதுவுமே இல்ல. டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு வர போறீங்க. 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் ஒன்னா இருக்காங்க. புதாதித்ய யோகம் கிடைக்குது. ஆனா 2ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துக்கு போனனால கையில இருக்க பணம் தேவையில்லாத விரைய செலவாறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. எல்லாமே கிடைக்க போகுது, நிறைய கிடைக்க போகுது, லாபம் கிடைக்க போகுது. ஆனா இந்த மாதம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. யாருமே இல்லாத டீ கடைக்கு திடீர்னு 10 பேர் வரும்போது சந்தோஷத்துல கையும் ஓடாது காலும் ஓடாதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா நல்லதும் கிடைக்க போகுது. அந்த பதட்டம், அந்த அவசரம், அதுல கொஞ்சம் நிதானமா இருக்கணும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் நிர்மலா இரோஜி. நன்றி, வணக்கம்.